பிரைஸ் தி லார்ட். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாகவே நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாகவே நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. நன்றி இயேசுவே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளுள்ள தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக. தடைகள் எடுத்து போடும் காரியங்களை ஜெயமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் தேவ செய்திக்கு ஆதாரமாக யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்கள். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாப்புக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உன்னதமான ஒரு தேவ மனுஷன் யோனா என்று சொல்லக்கூடதா, யோனா என்று சொல்லக்கூடிய உன்னதமான தேவ மனுஷனை பார்க்கிறோம். இந்த உன்னதமான மனுஷன் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாய் இருந்தான். இந்த தேவ மனுஷன் சாதாரண ஆள் அல்ல, கர்த்தருடைய மிகப்பெரிய ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன். மூன்றாவதாக அவர் நல்ல ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறவர். இப்படிப்பட்டதான தேவ மனுஷனாக்கும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போறார். தேவ சமூகத்தை விட்டே விலகி ஓடி போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அநேகர் மனுஷன் நினைக்கிறோம் தேவ சமூகத்தை விட்டு தானே ஓடி போனான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் ஓடி போகிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுன்னு அர்த்தம். மிகப்பெரிய பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலைகள், நெருக்கங்கள், பாடுகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே கூடி இருக்கிற இடத்துக்கு பெயர் தேவ சமூகம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டுகிறது, அவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருந்தார்களாம். அப்போ தேவ சமூகம் என்று சொல்லும்போது ஒரு 5 பேர் அல்லது ஒரு 10 பேர் கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க, கூடி இருந்து வேதத்தை தியானிக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு பெயர் தேவ சமூகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் இருந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு பெயர் தேவ சமூகம். ஒரு 10 பேர் கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு பெயர் தேவ சமூகம். குடும்ப ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பெயர் தேவ சமூகம். தனி ஜெபம் ஒரு இடத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, அது தேவ சமூகம். சபையில் போய் கூடியிருந்து ஜெபிக்கிறோம் பாருங்க, அது தேவ சமூகம். சபையில் போய் நம்ம நல்ல ஆராதனை செய்கிறோம் பாருங்க, அது தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்துக்கு இன்னொரு பெயர் தான் ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சபையில் போய் கூடி கூடி நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், தேவ செய்தியை கேட்கிறோம்னா அது தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்துக்கு இன்னொரு பெயர் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இந்த தேவ சமூகத்தை விட்டுட்டு ஒரு மனுஷன் போறான்னு சொன்னால் அவன் தேவ பயம் இல்லாதவனாகத்தான் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரே
ஒரு மனுஷனை சபையில் கொண்டு சேர்த்தாராம். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை சபையில் கொண்டு சேர்க்கிறார் என்றால், அல்லது தேவ ஆலயத்தில் கொண்டு சேர்க்கிறார் என்றால், தேவ சமூகத்தை கொண்டு சேர்க்கிறார் என்று சொன்னால், அங்கு அவன் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் அவனை சேர்ப்பார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக, போராட்டத்தின் காரணமாக அந்த தேவ சமூகத்தை விட்டுக்கிட்டே ஓடுகிறான் பாருங்க. அது அவனுக்கு ஆபத்து. பிரைஸ் அல்லாஹ். இப்படி கூடி கூடி ஜெபிக்கிற இடத்துலெல்லாம் தெய்வ பயம் முதலாவது இருக்க வேண்டும். ஜெபிக்கிறது பெரிய காரியம் அல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம்தான் பெரிய காரியம். நிர்விசாரமாக இருந்து ஜெபிக்க கூடாது. ஏனென்றால் அங்கே ஜெபிக்கிற இடத்துல தேவன் உலாவுகிறவராகவே காணப்படுவார். நீங்க ஜெபிக்க உட்கார்ந்த உடனே தேவன் உங்களோடு கூட தான் இருப்பார். சபையில் நீங்க போய் தேவனை ஆராதிக்கும் போது நிர்விசாரமா ஆராதிக்க கூடாது. சபையில் நீங்க தேவ சமூகத்தில் போய் இருந்துகிட்டு தூங்கிட்டு வரக்கூடாது. அங்க தேவனை ஆராதிக்கும் போது உண்மையாக மனப்பூர்வமாக ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் சபையிலே அல்லது தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே தேவன் உலாவி கொண்டு இருப்பார். அவருடைய கண்கள் எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. கவனமாக கவனிப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்பங்கள் ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம், எதிர்பார்த்த நன்மைகள் வராததுக்கு காரணம், நாம சபையில் போய் நிர்விசாரமாக இருப்போம் பாருங்க. ஆராதனை வேளையில் ஆராதிக்க மாட்டோம், துதிக்கிற வேளையில் துதிக்க மாட்டோம், சத்திய வசனம் கேட்கும்போது கேட்க மாட்டோம். சத்திய வசனத்தை அங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பார். இங்கே சிலவங்க செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சிலவங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா பிள்ளை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க. வெளியே போய் வந்துட்டு பிள்ளைக்கு பிஸ்கெட் கொடுக்கறது, ஆகாரம் கொடுக்கறது, பிள்ளையோடு விளையாடிட்டு இருக்கிறது, அப்படியே அப்படியே இருப்பாங்க பாருங்க. அது மாத்திரமில்லை, சபைக்குள்ள பயங்கரமான புழுக்கமாக இருக்குது, வெக்கையாக இருக்குது, நல்ல நல்ல வெயிலாக இருக்குது. அந்த காத்தோட்டத்துக்காக வெளியே போய் இருக்கிறது. இங்கே ஆராதனை நடக்கும், ஜெபம் நடக்கும், வேத வாசிப்பு நடக்கும், காணிக்கை பாக நடக்கும். அதே நேரத்தில் பாருங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், நம்ம பாட்டுக்கு வெளியே இருப்போம். நம்ம பாட்டுக்கு வெளியே இருந்து பிள்ளைகளோட வச்சு விளையாடுவோம் பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? நீங்க நிர்விசாரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நீங்க தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறீங்கன்னு அர்த்தம். தேவ சமூகத்தை நீங்க அலங்கோலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தேவனையே நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீ பேசிக்கிட்டே இரு, நான் ஏன் இஷ்டத்துப்படி நடந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா, தேவ ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கும்போது அது அன்றைக்குள்ள மன்னாவாக நமக்கு இருக்கிறது. அந்த மன்னாவை உட்கொள்வதற்கு முடியாமல் அதை அலட்சியம் பண்ணுகிறது தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. வெளியே போய் இருந்து விடுவோம், எனக்கு காற்று வரல, பயங்கர வெக்கையாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் வெளியே இருப்போம், விளையாடிட்டு இருப்போம், பிள்ளைகளோடு விளையாடிட்டு இருப்போம், அங்கே இருந்து 4 பேர் இருந்து கதை அடிச்சுட்டு இருப்போம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நீங்கள் தேவ சமூகத்தில் பயம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்க. அதே நேரத்தில் தேவ சமூகத்தை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. நீங்கள் தேவ சமூகத்தை அசட்டை பண்ண ஒரு நாள் நீங்கள் தேவன் உங்களையும் அசட்டை பண்ணிடுவார், உங்கள் குடும்பத்தையும் அசட்டை பண்ணிடுவார், எதிர்பார்த்த நன்மைகள் வரவிடாமல் ஆக்கிடுவார். ஆகினால்தான் தேவ சமூகம் அவ்வளவு முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சில குடும்ப ஜெபமெல்லாம் பண்ணும்போது பாருங்க, நிர்விசாரமாக இருந்து பண்ணுவாங்க பாருங்க. அப்படி நிர்விசாரமாக இருந்து பண்ணி பாருங்க, தேவ ஆசீர்வாதம் வராது. அந்த குடும்ப ஜெபத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் எங்க இருந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்தை கொஞ்சம் சுத்தமாக வைங்க. நல்ல ஒரு பாயை போட்டு அதில் எல்லாரும் உட்கார்ந்து ஃப்ரெஷ்ஷாக உட்கார்ந்து முகங்கைகள்லாம் கழுவி உட்கார்ந்து தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் பாடி துதித்து வேதத்தை வாசித்து ஜெபியுங்க. ஒரு 1/2 மணி நேரம் போதும். அந்த ஒரு 1/2 மணி நேரமும் தேவ பயத்தோடு இதை செய்யுங்க. அந்த இடம் சுத்தமாக இருக்கட்டும். ஏனென்றால் அந்த இடத்துல தேவன் உலாவுகிறார் என்கிற எண்ணம்
ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருக்கு அந்த பயம் இல்லை. அதே போல் பாருங்க, காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் சிலவங்க எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எழும்பி உட்கார்ந்த உடனே அந்த படுத்த பாயில இருந்தே சோதரம் 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 உறங்கி உறங்கி ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அது தெய்வ பிள்ளை, அது நல்லது கிடையாது, அது நல்லது கிடையாது. எழும்பிட்டீங்களா, ஃப்ரெஷ் ஆயிருங்க, முகம் கைகாலெல்லாம் கழுவிருங்க, தேவ சமூகத்தை சுத்தமாக்குங்க, உட்காருங்க, தேவனோடு உறவாடுங்க. தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் தருவார். அது இல்லாமல் இன்னைக்கு அநேகர் அதை அசட்டை பண்ணது மாதிரி பண்ணுறீங்க. தேவனை நீங்க அசட்டை பண்றீங்க, தேவன் நாமத்தை நீங்க அசட்டை பண்றீங்க, தேவ சமூகத்தை அசட்டை பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அநேகர் வந்து சபையில் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்க போட்டுக்கிட்டு அப்படியே பாதியில் இருந்துச்சு போயிடுவான் பாருங்க. நிறைய பேர் பாதியில் இருந்துச்சு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யாதீங்க. அது உங்கள் குடும்பத்தில் அது ஆசீர்வாத குறைவாக போயிடும். அதுவும் நீங்கள் தேவனை அசட்டை பண்ணுறது போல தான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் சபை நடுவிலே காணிக்க பெட்டியின் அருகிலே இருந்து ஒவ்வொருவரும் போடுகிற காணிக்கையை கவனிக்கிற தேவன். அவர் கவனிச்சுட்டு கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டார். அடுத்த சபைக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்பார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள் நிர்விசாரமாக சபைக்குள்ளே இருப்பாங்க பாருங்க. முழங்கால் போட சொன்னால் முழங்கால் போட மாட்டாங்க. எழும்பி கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம்னா ஆராதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு மரியாதை கேடுகளை செய்கிறீர்கள். நீங்க தேவனை அவமானப்படுத்துறீங்க, தேவனை அலங்கோலப்படுத்துறீங்க, தெய்வ சமூகத்தை அற்பமாக எண்ணுகிறீர்கள். ஆகினால் தான் அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறான், ஓடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அவன்? மிகப்பெரிய தீர்க்கதரிசி, உன்னதமான ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலே அவன் பயபக்தி உள்ளவன். தேவ சமூகத்தை விட்டு ஓடுறான் பார்த்தீங்களா? ரெண்டாவது ஒரு காரியத்தை புரிந்துக்கிடுங்க. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு அவன் ஓடுகிறான்னு சொன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அது. நீங்க தேவ சமூகத்தை விட்டு நீங்க ஓடுகிறீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களை அழைத்த அழைப்பை மறந்து நீங்க ஓடுகிறீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்க மேல் வைத்த திட்டத்தை நீங்கள் மறந்து ஓடுகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கொண்டு செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் நீங்க ஓடுகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை என்ன நோக்கத்துக்காக தேவன் தெரிந்து கொண்டார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஓடுகிறீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்க மேல் வைத்ததான எல்லா காரியத்தையும் நீங்க விட்டுக்கிட்டு ஓடுகிறீங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த சபை பிடிக்கவே இல்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் அம்மா சரியில்லை, எனக்கு இந்த சபையே வேண்டாம்டா, வேற சபைக்கு போகணும்னு சொல்லி ஓடுறீங்க. பார்த்தீங்களா? தேவனை அசட்டை பண்றீங்கன்னு அர்த்தம். அது உங்க விருப்பத்துக்கு நீங்க ஓடுறீங்க, அது உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஓடுறீங்க. ஆனா ஒன்று புரிந்துக்கிடுங்க, பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரகத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்தபோது தேவன் நம்மை கண்டு எடுத்து அவர் இரத்தத்தினால நம்மை கழுவி ரட்சிப்பு என்கிற ஒரு மகா பெரிய ரட்சிப்பை தந்து நமக்கு அபிஷேகம் தந்து அந்நிய பாஷை தந்து கிருபைகள் தந்து வரங்கள் தந்து தாளந்து தந்து ஒரு சபையில கொண்டு நம்மளை அங்கத்தினால் நிறுத்திட்டார். ஒரு சபையில், ஒரு ஆவிக்குரிய சபையில கொண்டு நம்மளை நிறுத்தி இருக்கிறார் என்றால் என்ன காரணம்னு தெரியாமலே சபைக்குள்ள இருப்போம் பாருங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ மேல ஒரு பயம் இருக்குமானால், என்னை ஏன் ஆண்டவரை இந்த சபையில கொண்டு என்னை வைத்திருக்கிறீர், எதற்காக என்னை இந்த சபையில கொண்டு சேர்த்தீர், நான் இந்த சபையிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியெல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் கேட்கலாம். அப்பொழுது தேவன் தெளிவான பதிலை தருவார். எதற்காக உன்னை கொண்டு அந்த ஆவிக்குரிய சபையிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கலாம், அல்லது அந்த உடன் ஊழியக்காரனாக இருக்கலாம், அந்த உதவி ஊழியக்காரியாக இருக்கலாம்,
அங்கு சில சில பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம், ஏதோ ஒரு திட்டத்துக்காக ஒன்று கொண்டு வச்சிருக்கலாம். ஆனால் 2 வருஷம் நல்லா இருந்த நீங்க 3வது வருஷம் ஓடுகிறீங்கன்னு சொன்னால், அது ஓடுவதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, என்னை பாஸ்டர் அப்படி சொல்லிட்டார், என்னை விசுவாசிகள் இப்படி சொல்லிட்டாங்க, ஆகினால் நான் இன்னும் போற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க போறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை எதற்காக இந்த இடத்துல கொண்டு நிறுத்தினீங்க, எதற்காக இந்த தேவ சமூகத்தில் என்னை வைத்தீங்க, எதற்காக கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாக நமக்கு பதில் தருவார். ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா, அதை கேட்கறதுக்கு மனம் இல்லை, அப்படி கேட்கறதுக்கு மனம் இல்லை. தேவ சமூகத்தை விட்டு வெளியே ஓடி போறதுக்கு மனம் இருக்கிறது. இந்த சபையே எனக்கு வேண்டாம்டா, இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம்டா, நம்ம நேரம் அந்த சபைக்கு போவோம், அது பெரிய சபையா இருக்குது, பெரிய சபையா இருக்குது, அது நிறைய ஆட்கள் வராங்க. இப்படி எண்ணி போற அந்த கூட்டம் யார் தெரியுமா? தேவனுக்கு மேல் உள்ள பயம் இல்லாதவர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை அந்த சபையிலே ஏற்கனவே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வைத்திருப்பார், ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் வைத்திருப்பார். அந்த சபை தான் உங்களை ஆவிக்குரிய பாதையில் வளர்த்த சபையா இருக்கும், கிருபை வரத்துக்குள்ள உங்களை வளர்த்து கொண்டு வந்த சபையா இருக்கும், உங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிற சபையா இருக்கும். அந்த ஊழியக்காரன் தான் உங்களை நல்லது கெட்டது சொல்லி தந்து உங்களுக்காக அழுது புலம்பி 24 மணி நேரம் தேவ சமூகத்தில் கதறுகிறவனாக இருப்பான். அவனை விட்டுக்கிட்டு ஓடுறோம், அந்த ஊழியக்காரரை விட்டுட்டு ஓடுறோம். உங்களுக்காக கூடி கூடி ஜெபித்த விசுவாசிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களை விட்டுட்டு ஓடுறோம். நல்ல ஒரு சபை, அது சின்ன சபையோ பெரிய சபையோ, சின்ன சபையா இருந்தால் அந்த சபையிலிருந்து இத்தனை காலமும் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து எத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் விடுதலையும் பெற்றீர்களே, அதை மறந்து ஓடுகிறான். இதையெல்லாம் தேவன் பார்ப்பார்ல, அவர் அவங்கள ஓட சொன்னார், அவர் ஓட சொன்னா ஓடிடுங்க. அவர் ஓட சொல்லல, பேசாம உட்காரு. ஆனால் தேவன் உங்களை அந்த சபைக்குள்ளே வைத்திருக்கிறார் என்றால், தேவ சமூகத்திலே, சபை என்கிற தேவ சமூகத்திலே, ஆலயம் என்கிற தேவ சமூகத்தில் உங்களை வைத்திருக்கிறார் என்றால், அங்க உங்களுக்கு நெருக்க வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டம் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், யார் மூலமான வரலாம். ஆனால் நீ கர்த்தரை நம்பி அதே இடத்தில் நிற்பாய் என்று சொன்னால், ஏற்ற நாள் ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் அதே சபையிலே ஒன்றை எடுத்து பயன்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். எந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டு போய் நின்னையோ, அசிங்கப்பட்டு போய் நின்னையோ, அதே ஜனங்கள் முன்னாடி உன்னை உயர்த்ததுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு சின்ன சின்ன நெருக்கம், சின்ன சின்ன பாடுகள் வந்த உடனே வேண்டாம் சொல்லிட்டு ஓடுறீங்க பாருங்க. தேவனை அவமானப்படுத்துறீங்க, தேவ திட்டத்தை அவமானப்படுத்துறீங்க, தேவ சித்தத்தை அவமானப்படுத்துறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் என்னெல்லாமோ செய்யணும்னு நினைச்சிருப்பாரு பாருங்க, அதையெல்லாம் விட்டுக்கிட்டு ஓடுறீங்க. அப்படி ஓடுனா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? அது நமக்கு நன்மையா முடியுமா? முடியாதில்ல. காரணம், தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் தெரியுமா? அவருடைய விருப்பம் எதுவோ, அவர் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ, எதையெல்லாம் யார் இடத்தில் எப்படி எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அதையெல்லாம் பேசுவதற்காக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து இருக்கிறார். வா, உன்னை கொண்டுதான் நான் பேச போறேன், என் அன்பின் மகளே, நான் உன்னை கொண்டுதான் நான் பேச போறேன். நான் மனதில் உள்ளதெல்லாம், என் மனதில் உள்ளதெல்லாம் நான் ஒன்றை கொண்டு பேச போறேன் வாங்கிறார். வந்தோம், சின்ன நெருக்கம் வந்த உடனே ஓடிடும் பாருங்க. அப்ப யாரை கொண்டு ஆண்டவர் பேசுவார்? உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாம ஓடுறீங்க பார்த்தீங்களா? உங்களை கொண்டு பேச வேண்டிய காரியத்தை பேசாம ஓடுறீங்க பார்த்தீங்களா? இந்த யோனா அப்படிதான் ஓடினார். ஓடுகிறவனுக்கு ஆரம்பத்தில் ஒரு தடையும் இருக்காது, அதை புரிஞ்சுக்கிடுங்க. தேவ சமூகத்தை விட்டு, தேவ சபையை விட்டு, தேவ ஊழியக்காரனை விட்டு நமக்கு நாட்டப்பட்ட சபையில கனி கொடுக்க முடியாம ஓடுகிறோம் பாருங்க, நமக்கு எந்த தடையும் இருக்காது. இந்த யோனாக்கு எந்த தடையும் கிடையாது. அப்படி போகும்போது நேர பார்த்தான், கப்பல் நின்றுச்சு.
கப்பலில் ஒரு தடையும் இல்லை. கப்பல் போகலை, அப்படியே நிற்குது. நேர போய் கப்பலில் ஏறிட்டான். கப்பல் பயணம் செய்யணும்னா பணம் வேணும். பணத்தை பார்த்தான், பணமும் இருக்குது, அதுலேயும் எந்த குறையும் இல்லை. ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், என்ன செய்யலாம்னு பார்த்தான். அடித்தட்டில் படுக்குது, ரொம்ப வசதியான பெட்டு இருந்துச்சு. பெட்டில் போய் படுத்துக்கிட்டான். ஆக மொத்தம் யோனாக்கு எந்த தடையும் கிடையாது. எதுவரை தடை கிடையாது. அவன் கப்பல் ஏறி பயணம் போகலாம். பார்த்தீங்களா, அந்த பயணம் போகிறதுக்கு எந்த தடையுமே இல்லை. அவன் தேவ சமூகத்தை விட்டுட்டு அவன் ஓடுதான் பாருங்க, ஒரு தடையும் இல்லை. என் அன்பின் தேவ ஜனமே, அப்படி ஓடுகிறவர்களுக்கு ஒரு தடையும் ஆரம்பத்தில் இருக்காது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார், கவனிச்சுக்கிட்டே இருந்தார். ஓடு, எவ்வளோ தூரம் ஓடணுமோ ஓடுனார். ஓடிட்டான். கப்பல் ஏறி பயணம் போய்கிட்டே இருந்தான் பாருங்க. அந்த பயணத்தில் நிம்மதியாக தூங்கி பயணம் போய்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? இதுதான்டா தேவ சித்தம். ஏன்னா நான் எதிர்பார்த்தது போல கப்பல் நின்றுச்சு, பணம் இருந்துச்சு, அடித்தட்டில் உறங்கிறதுக்கு இடம் கிடச்சிச்சு, ஒரு பிரச்சனை இல்லை, இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்மளும் வாழ்க்கையில் அநேகர் இன்னைக்கு ஏமாந்து போய் தான் இருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் கிடைச்சிட்டுனா அது தேவ சித்தம். கிடைக்கலன்னு வச்சுக்காங்களேன், தேவ சித்தம் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அந்த முடிவு அவர் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போயிட்டான் பாருங்க. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. ஏன்னா இவன் புறப்பட்டு போகிற நேரம் பார்த்து சந்திச்சு இருப்பாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் கடலுக்குள்ளே போக மாட்டான். கரையில் வந்து நின்றுடுவான், ஒதுங்கி வந்துடுவான், கரைக்கு ஓடி வந்துடுவான். அதே நேரத்தில் அக்கறையில் போய் சேரும்போது கடைசி அந்த சேரக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சந்திச்சிருப்பாருன்னு அங்கே ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நடு கடலில் வாரது வரையில் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவனும் அப்படியே பயணம் போய்கிட்டே இருந்தான் பாருங்க. நடு கடலில் வாரது வரையிலும் இவனுக்கு ஒரு ஆபத்து இல்லை. தேவப்பிள்ளை, ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக வந்துட்டு இருந்தான். என் ஆண்டவர் பார்த்த, நீ நடு கடலில் வச்சு தான் அவனை சந்திக்கணும். நான் நடு கடலில் வச்சு தான். இப்போ பாருங்க, அவனுக்கு இதுவரை போராட்டம் இல்லை, இதுவரை பிரச்சனை இல்லை. நடு கடலில் வச்சு அவனுக்கு போராட்டம் ஆரம்பமாகுது. எங்கேயுமே தப்ப முடியாத நிலைமையில் அவனுக்கு போராட்டம் வருது பாருங்க, பிரச்சனை வருது பாருங்க, பாடுகள் வருது பாருங்க. இப்ப இவன் நிமித்தம் அந்த கப்பலே சேதமாக போகிறது. கபல சங்கல தூரபல சதரகந்தரவா. இவன் நிமித்தமா கப்பலுக்கு உள்ள இருந்தவனுக்கும் பிரச்சனை வரப்போகுது. என்ன செய்யணும் தெரியாம உள்ள இருந்து எத்தனை பேரும் திகச்சு போய் நிற்கிறாங்க. அந்த மாலுமியும் திகச்சு போய் நிற்கிறான், ஒரே ஒரு யோனாவனால. அவன் யாரு? தேவ சமூகத்தை விட்டு ஓடினவன், கீழ்ப்படியாம ஓடினவன். பாருங்க, தேவ திட்டத்தை மறந்து ஓடினவன். அவன் நிமித்தமா அங்க இருக்கிற கப்பலே சேதமாக போகிறது. அப்படியான என்ன ஒரு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் நீ ஓடும் பொழுது, நாட்டப்பட்ட இடத்துல இருந்து நீ கனி கொடுக்க முடியாமல் ஓடும்போது, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில் இருந்து தேவ ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்து என்ன உறுதுணையாய் நின்று, அந்த ஊழியக்காரனுக்கு உறுதுணையாய் நின்று, சபைக்கு உறுதுணையாய் நின்று தேவ சித்தத்தை செய்யாமல் நிறைவேற்றாமல் நீ ஓடும்போது, உன் நிமித்தம்தான் உன் குடும்பத்தில் பிரச்சனை, உன் வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனை உண்டாயிரும். எல்லா சூழ்நிலையிலும் ஒன்னாலே பிரச்சனை உண்டாயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் நீ ஓடுமென்னு சொன்னால், ஒன்னால தான் குடும்பத்திலும் பிரச்சனை, சபையிலும் பிரச்சனை, உன் பக்கத்து வீட்டிலையும் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, எல்லா இடத்திலும் பிரச்சனை உண்டாயிரும். யோனாவால் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு கேட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது யோனா சொல்றான், நான் தான் காரணம், நான் தான் காரணம்னார். உடனே இந்த காரணம் இப்படி இருக்குல்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம் நீயே சொல்லிட்டாங்க பாருங்க. நீயே சொல்லி யோனாவேன்னு சொன்ன போது அவன் தெளிவாக சொன்னான், என்னை தூக்கி அப்படியே கடலில் போடுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்லாம் பாருங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிருட்டான் பாருங்க. என் அன்பின் தேவ ஜனமே, அந்த பிரச்சனை எப்படி வந்து முடியுது பார்த்தீங்களா? இப்போ அவனே அவன் தலையில் மண் அள்ளி போட்டது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? தூக்கி கடலில் என்ன தூக்கி போடுங்கிறான் பார்த்தீங்களா? போட்டுட்டான். எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டுட்டான் பாருங்க. தூக்கி போட்டாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவன் கடலில் கடந்து தத்தளித்து செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக
அவனுக்காக ஒரு மீனை உருவாக்கி அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே கொண்டு போகிறார் பாருங்க. மீனுடைய வயிற்றுக்குள்ளே கொண்டு போகிறார் பாருங்க. வயிற்றுக்குள்ளே வந்துட்டான். இப்போ வெளியே இருந்து அவனால் எல்லாருக்கும் பிரச்சனை, இவன் உள்ள போன இவனாலே இவனுக்கு பிரச்சனை பாருங்க. இவன் மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து மகா பெரிய தொந்தரவும் வேதனையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அனுபவிக்கிற நேரத்தில் தான் எதை நினைக்கிறான் தெரியுமா? நான் ஆரம்பத்தில் என்னை தேவன் அழைத்து அந்த தேவ சமூகத்தில் இருத்தினாரே அந்த ஆலயத்தை நினைக்கிறான். ஆலயத்தை நினைக்கிறான் பாருங்க. எந்த ஆலயத்தை விட்டுட்டு ஓடினானோ, எந்த தேவ சமூகத்தை விட்டு ஓடினானோ, எந்த சபையை விட்டு ஓடினானோ, கொடுக்கப்பட்ட சபையை விட்டு ஓடினானோ, ஊழியத்தை விட்டு ஓடினானோ, ஊழியக்காரன் இருந்து ஓடினானோ, ஒரு நல்ல விசுவாசம் இருந்து ஓடினானோ, இப்போ மீனுக்கு வயிற்று இருந்துக்கிட்டு அந்த சமூகத்தை நினைக்கிறான் பாருங்க. அந்த ஆலயத்தை நினைக்கிறான் பாருங்க. ஐயோ, நான் ஆரம்பத்தில் நல்லா இருந்தேனே, அந்த சபையில் இருக்கும்போது நான் நல்லா இருந்தேனே, ஒரு குறைவில்லாமல் இருந்தேனே, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தேனே, இப்போ இந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே கடந்து நான் இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறேன்னு சொல்லி அழுத்தான். மனம் இறங்கின கர்த்தர் மீனுக்கு கட்டளை கொடுத்தார், வெளியே கொண்டு கக்கி போடினார். அப்படியே கொண்டு மீனை கொண்டு வெளியே கக்கி போட்டது. கக்கி போட்ட பிறகுதான் ஆண்டவர் கேட்கிறார், யோனாவே, இப்போ என் திட்டத்தை நிறைவேற்ற வருவியா? வாரேன் ஆண்டவரே, என்ன திட்டம்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லுவதை நீ சொல்லணும். எங்கே சொல்லணும் ஆண்டவரே? பழைய நினைவேக்கு தான் நீ போகணும். நான் உன்னை எதுக்காக அழைத்தனோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் உன்னை மறுபடியும் உன்னை உயிரோடு வச்சிருக்க மாத்துக்க. உன்னை உயிரோடு வச்சிருக்க என்னதுக்கு காரணம்? அந்த சொன்னதை, நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும். வா, நினிவேவை பாரு. நினிவே ஜனங்கள் லட்சத்துக்கு மேலாக இருக்கிறார்கள். எல்லாம் பாவத்திலும் சாபத்திலும் கிடக்குது. அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும். அதுக்காக இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுன்னு சொன்னார் பாருங்க. இப்போ அவன் சொல்கிறான், இந்த தீர்க்க தரிசனம் மட்டும் சொன்னால் போதுமா, வேற எதுவும் சொல்லணுமா ஆண்டவரேன்னு கேட்குறான். இல்லை இல்லை, நான் சொல்லுகிறத மட்டும் நீ தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லு, அந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும்னு சொன்னார். சொல்லுகிறான் பாருங்க. அருமையான தேவச்சனமே, இதை முதலையாவது சொல்லியிருக்கலாம். இவ்வளவு பாடுகளை அனுபவித்து சொல்லுவதை காட்டிலும் இந்த பாடுகள் வருவதற்கு முன்னாடி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி சொல்லியிருப்பான்னு சொன்னா இவ்வளவு பாடுகள் அவனுக்கு வந்திருக்காது, மற்றவங்களுக்கு வந்திருக்காது. இன்னைக்கு இவன் ஒருத்த நிமித்தமாக எத்தனை பேர் பாடுகள் அனுபவித்தாங்க பார்த்தீங்களா? கடைசியாக இந்த யோனா அப்படியே தீர்க்க தரிசனமாக சொன்னான். அந்த நினிவே பட்டணத்துக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னான். பட்டணத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அப்படியே உபவாசித்து ஜெபித்து அழுது கதறி தேவ சமூகத்தை தன்னை அர்ப்பணித்தார்கள், தன்னை அறிக்கை பண்ணார்கள். தேவ பிள்ளையே, அநேக எல்லா ஜனங்களும் அப்படியே மனம் திரும்பினார்கள், அப்படியே மனம் திரும்பினார்கள். ஆனால் இவன் மட்டும்தான் மனம் திரும்பாமலே இருந்தான். இவன் மட்டும்தான் மனம் திரும்பாமலே இருந்தான். ஆண்டவர் கேட்டார், என்ன யோனாவே, கடைசி வரை நீ இப்படித்தான் இருப்பியா? ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, மனம் திரும்பாத ஜனங்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்க, நீ கடைசி வரை இப்படியே தான் இருப்பியான்னு கேட்டார். ஆமான்னு சொல்கிறான் பாருங்க. அப்படியான என்ன உன்னதமான ஊழியக்காரன், மிகப்பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லப்பட்டவன், தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனவன், மறுபடியும் வந்தவன் மனம் திரும்பாமல் இருக்காம பார்த்தீங்களா? மனம் திரும்ப அப்படியே கோபத்திலே இருக்காம பாருங்க, அப்படியே எரிச்சலோடு இருக்கிறாம பார்த்தீங்களா? இவன் தான் மனம் திரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு நான் தேவனுக்காக அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொன்னால் அத்தனை பேருடைய வாழ்க்கையில் சில மனம் திரும்புதல் அவசியப்படுகிறது. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் ஆனால் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வரும், உங்கள் தேசத்தில் ஒரு வெளிச்சம் வரும், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு வெளிச்சம் வரும், உங்கள் சபையில் ஒரு வெளிச்சம் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த காரணத்தை கொண்டும் இங்கே இருக்கிற ஆவிக்குரிய சபையை விட்டு வெளியே போயிடாதீங்க. கஷ்டமோ நஷ்டமோ பாடுகளோ என்ன வந்தாலும் சரி, தேவனே என்னை என்ன நோக்கத்தோடு இந்த சபையில் சேர்க்கிறோம், அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும் நான் இந்த இடத்தை விட்டே வெளியே போக மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி தேவ சமத்தில் உங்களை
ஒப்படைத்து அதில் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே ஒரு பிரச்சனை இல்லாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, நாங்களும் நீர் எங்களுக்கு தந்ததான தேவ சமூகத்தை விட்டு வெளியே ஓடிராதபடிக்கு கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ சந்தோஷமோ என்ன வந்தாலும் அதில் இருந்து கனி கொடுத்து ராஜ்யத்துக்கு என்று ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த கிருபை செய்தாலும் தடைகள் எடுத்து போடும். கேட்கிற அத்தனை பேரையும் ஆறுதல் செய்தாலும் அவங்களை எடுத்து பயன்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.